ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா how to update existing list values using index. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸில் வந்து 3 டைப் இருக்குது: லிஸ்ட்டு, செட்டு, மேப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் லிஸ்ட்டில் சம் வேல்யூஸ் வந்து ஒரு 10 வேல்யூஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். நீங்கள் என்ன அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்டேட் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணால் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு மெத்தட் நேம் வந்து வச்சுக்கோங்க. மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்டேட் void list update சொல்லிட்டு ஒரு மெத்தட் நேம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த லிஸ்ட்ல இதில் வந்து நான் ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அதில் நேம் வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னா லிஸ்ட்டு லொக்கேஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் லொக்கேஷன் ஈக்குவல் டு நியூ ஆஃப் லிஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இதில் டபுள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஒரு லிஸ்ட்டை வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது சின்டாக்ஸ் டு கிரியேட் த லிஸ்ட். ஸோ இப்போ நான் சம் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். லொக்கேஷனில் டாட் ஆட் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் சேலம். சேலம் நமக்கு என்னென்ன வேணும் நான் அப்டேட் பண்ணிக்கலாம். சேலம். இங்கே வந்துட்டு சென்னை வச்சுருக்கேன். இந்த இடத்துல நாமக்கல். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த திருச்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் 4 வேல்யூ பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த லிஸ்ட்டில் இப்போதைக்கு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நிறையா லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் டாட் டிபக் ஓகே. ஸோ இப்போ இது ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் 4 வேல்யூஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் இப்போ இந்த சென்னைன்னு இருக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து வேற ஒரு லொக்கேஷன் நேம் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். ஆத்தூர்னு சொல்லிட்டு இந்த நேம், இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு இந்த நேம் தெரியும். இந்த நேம் வந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி இப்போ சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இன்டிஜர் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிங்க. ஸோ இதனுடைய இந்த இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3. ஸோ இந்த 0th எலமெண்ட்ல தான் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல வந்துட்டு சென்னைன்னு, செகண்ட் எலமெண்ட்ல வந்து நாமக்கல், தேர்ட் வேரியபிள் வந்து திருச்சின்னு சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 1ங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணதுனால நமக்கு இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ ரியல் டைம்ல வந்துட்டு நம்ம இங்கே இந்த மாதிரிலாம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ டிபில இருந்து புட் பண்ணும்போது அது எந்த இடத்துல இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சு இதனோட இந்த லொகேஷனோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி எடுக்குன்னு சொல்ல பார்க்கலாம். கெட் வேல்யூ, கெட் அப்டேட் வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ எப்பயுமே நேம் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கேப்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லொகேஷன் டாட் அது எப்படி இண்டெக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெட் இண்டெக்ஸ் ஆஃப் அந்த வேல்யூ. ஸோ எந்த வேல்யூ? சென்னை. இந்த வேல்யூ வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் சென்னைன்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இந்த சென்னை நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வந்துடும்னா எந்த இண்டெக்ஸ்னு சொல்லி இந்த சென்னை வந்து எந்த இண்டெக்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா டு கெட் இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் சென்னை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இண்டெக்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இதை வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த சென்னைன்றதுல நம்ம ஆத்தூர்னு சொல்லிட்டு வேற ஒரு நேம் வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டாட் செட் என்ன இண்டெக்ஸ்னு சொல்லி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து இங்கே வச்சிருங்க. இந்த இண்டெக்ஸை வச்சுட்டு
இந்த நேம் நம்ம என்ன நேம் ரீப்ளேஸ் பண்ணமோ அந்த நேம் இங்கே வச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வச்சுட்டு ஃபைனலா இந்த வேல்யூ வந்துட்டு இது பண்ணி பாருங்க, டீபக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் அப்டேட், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆஃப்டர் அப்டேட்டு, இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு என்ன வேல்யூ, இந்த 4 வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன இண்டெக்ஸ் வந்துன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு இண்டெக்ஸ் வேல்யூ, ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் வேல்யூ என்ன வந்திருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல கேப்ஸ், ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேப்ஸ் வச்சு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் வேல்யூ வந்துடும். இந்த இடத்துல வந்து நேம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ஃபைனலா இந்த இண்டெக்ஸ் 1ன்ற இடத்துல இந்த நேம் வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கலாம்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி செக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இங்க அபெக்ஸ் டெஸ்ட் கிளாஸ்ல போயிட்டு இதனுடைய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் இந்த கிளாஸ்க்கு. இது இந்த மெத்தட் வந்து நான் கால் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன் த எக்ஸிக்யூட். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்போ இந்த கீழே டீபக் ஒன்று இருக்குன்னா இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணினா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு சேலம், சென்னை, நாமக்கல், திருச்சின்னு 4 வேல்யூ வந்திருக்கு. அதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் வந்து எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வச்சு இந்த சென்னையோட லொகேஷனோட இண்டெக்ஸ் வந்து எடுத்தோம். அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம இங்க 1, ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க 1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த 1 வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த வேல்யூ வந்து இன்னொரு வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்டேட் பண்ண வேல்யூ தான் வந்து இந்த இடத்துல வந்து சென்னைக்கு வர, இந்த இடத்துல ஆத்தூர்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுவே சப்போஸ் நான் இந்த இடத்துல ஸ்மால் சி போறேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல கேப் சி போட்டதுனால கேப் சி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்மால் சி போட்டு செக் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு என்ன வரும்னா எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் -1. ஏன்னா இந்த இடத்துல வந்து கேஸ் சென்சிட்டிவ். இந்த நம்ம லிஸ்ட்ல என்ன வேல்யூ ஆட் பண்றோமோ அதே வேல்யூ தான் இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க கொடுக்கலனா இது டிஃபால்ட்டா என்ன வேல்யூ எடுத்துக்குன்னா, டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் இண்டெக்ஸ் வந்து -1ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் value of unknown list value. Unknown list value வந்து is -1. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து -1ன்னு வந்திருக்கும். இந்த இடத்துல -1ன்னு வந்திருக்கும். -1 உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல -1க்கு அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த எரர் வந்து உங்களுக்கு கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு -1. அதனால தான் இந்த எரர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நம்ம வேணா அந்த உங்களுக்கு -1 வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை கமெண்ட் பண்ணிட்டு நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா -1ன்னு வந்திருக்கும். இப்போ போயிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லாக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுவே நீங்க இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்மால் இருக்கு, இந்த இடத்துல கேப்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்மால் வச்சு அப்டேட் செக் பண்றேன். ஸோ நம்ம அங்கேயும் ஸ்மால் இங்கேயும் ஸ்மால்னா நமக்கு கண்டிப்பா எரர் இல்லாம எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். எரர்ல எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ கிளிக் ஆன் டீபக் ஒன்லி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மால் தான் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 1ன்னு வந்துருச்சு கரெக்டா. ஸோ கரெக்டா அந்த வேல்யூக்கு வந்து நம்ம இங்க சேஞ்ச் பண்ண மாதிரி இந்த 1ன்ற பேஸ்க்கு வந்து இன்னொரு வேல்யூ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை நம்ம இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இண்டெக்ஸ் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி இதுதான் இண்டெக்ஸ் எடுக்கிறதான மெத்தட். இதை வந்து அப்டேட் பண்றதுக்கான மெத்தட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி லீவ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.